மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல ஒரு பக்கம் நடந்ததே தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம காவேரியும், விஜயும் வந்து பாத்தீங்கன்னா, தனியா ஒரு வீட்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரிய விஜய் விழுந்து விழுந்து கவனிக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பசுபதி, ராகினி, அஜய், அஜயோட அப்பா அன்பு இவங்க 4 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்புக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சரியே இல்ல. என்னைய ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு பாக்குறீங்களா? அப்படின்னு பசுபதி கிட்ட கேட்க, அப்படியெல்லாம் உங்கள விட்டுற மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா, சும்மா சொல்றது தானே. விஜய மிரட்டுறதுக்காக நம்ம சொல்றது தான். சோ விஜய் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டா, அப்படியே இந்த பிரச்சனைய விட்டுற வேண்டியது தானே. சோ ஜெயிலுக்குலாம் இதுல எங்க போற மாரி வரும். அப்படியே நீங்க ஜெயிலுக்கு போற மாரி இருந்தா நான் விட்டுருவேனா? என்னோட சம்மந்தி ஜெயில்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா, அது எனக்கு தானே அவமானம். அப்படி இப்படின்னு உசுப்பி ஏத்திட்டுட்டே இருக்கிறாப்ல நம்ம பசுபதி. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு கண்ணு முன்னாடியே தெரியுது. அதே டைம்ல நம்ம காவேரி, விஜய் இவங்களோட ரொமான்ஸ் காட்சிய தான் காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் நிரந்தரமா எவ்வளவு தூரம் பிரிய போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த பக்கம் காவேரியோட வீட்ட காமிக்கிறாங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் வராங்க. அந்த அம்மா வந்து மாமி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்படியாப்பட்ட ஃபேமிலியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆரம்பத்திலேயே விசாரிச்சு குடி வச்சிருக்கணும். இப்ப பாருங்க அக்கம் பக்கம் வீட்ல இருக்கிறவங்கலாம் உங்கள காலி பண்ண சொல்லி என்னைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு வந்து மாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்களே பிரச்சனை வேணாம்னு தான் ஒதுங்கி வந்து நிக்கிறோம். அந்த பையன் தான் மறுபடியும் இங்க வந்து வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சாரதாவும் சொல்லி பாக்குறாங்க. ஹவுஸ் ஓனர் கடைசியா இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை இங்க வந்துச்சுன்னா, நீங்களே வீட்ட காலி பண்ணிக்கிட்டு போயிடுங்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.